வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டண்டான பிடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பிடி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக வந்து கேட்ட கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃபில் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 9th கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் பை ஏ கான்வேக்ஸ் லென்ஸ் இந்த கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் ப்ரீஃபில் வந்து 8th கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த் கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபிஃப்த் லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில் கொஸ்டினில் வந்து தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சிக்ஸ்த் லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் இன் ஒன் வேர்டில் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் ஃபியூ சென்டென்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் வந்து ஃபிஃப்த் கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் கொஸ்டின்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் தேர்ட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 8th லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின், தேர்டு, ஃபோர்த்து வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் ஆன்சரில் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 9th லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்டும் ஃபோர்த்தும் வந்து கேட்டிருக்காங்க. 10th லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலும் வந்து ஃபோர்த்து கொஸ்டின் வந்து படிச்சுதுங்க அது கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து 4மே வந்து படிச்சுக்குங்க. இது 4மே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 11th லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டினும் ஃபிஃப்த்தும் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அடுத்து 12th லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஆன்சரில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து 13th லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தேர்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 8th கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து 10th கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க. ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து படிச்சுக்குங்க. அடுத்தது 14th லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் இன் எ வேர்ட் சென்டென்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து 6th கொஸ்டின், அதுக்கப்புறம் 8th கொஸ்டின், அதுக்கப்புறம் 10th, அதுக்கப்புறம் 11th கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டினும், அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டினும் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டினும் வந்து படிச்சுக்குங்க. லாங் ஆன்சரில் செகண்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கொஸ்டின் படிச்சுக்குங்க. அடுத்து 15th லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஆன்சரில் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனில் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து ஃபோர்த்து கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து முக்கியமானது. அடுத்து 16th லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 7th கொஸ்டின், அதுக்கப்புறம் 9th கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாங் ஆன்சரில் தேர்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து 17th லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து 7th கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த்து கொஸ்டினும், அதுக்கப்புறம் 6th, 7th கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க.
18th லெசன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஆன்சர்ல வந்து செகண்ட் கொஸ்டினும், தேர்ட் கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க. 19th லெசன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. லாங் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 20th லெசன்ல பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ல வந்து ஃபோர்த்து கொஸ்டினும், ஃபோர்த்தும், ஃபிஃப்த்தும் வந்து படிச்சுக்கோங்க. 21 லெசன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து, அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ல வந்து செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், லாங் ஆன்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னா வந்து 22 லெசன்ல வந்து ஆன்சர் இன் சென்டென்ஸ்ல வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. லாங் ஆன்சர்ல லாங் ஆன்சர்லயும் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து. லாஸ்ட் லெசன்லேருந்து அந்த அளவுக்கு பிடிஏலேருந்து எந்த கொஸ்டினும் வந்து கேட்கல. இது எல்லாமே வந்து பிடிஏ கொஸ்டின் எக்ஸாமில் வந்து கேட்டது. பிடிஏலேருந்து கேட்டது. இது இல்லாம நம்ம ஆல்ரெடி நான் வந்து முக்கியமான கொஸ்டினும் வந்து போட்டிருக்கேன். அதையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே படிச்சீங்கன்னா கண்டிப்பா இதுலேருந்து கன்ஃபார்மா எல்லா கொஸ்டினுமே கேட்பாங்க. முக்கியமானது எல்லாமே இதுலேருந்து கண்டிப்பா வரும். நீங்க நெறைய மார்க் எடுத்து கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.